மக்களை இந்த அளவுக்கு இங்கே பக்தர்கள் வரிசையில் நின்றுருக்காங்கன்னா அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை தரிசிக்க தான். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த கியூ எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தி சிலையிலேருந்து, அதாவது தேரடி வீதியிலேருந்து அம்னியம் கோபுரம் வரைக்கும் போகுதுங்க. நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், பக்தர்களுக்கு பௌர்ணமி வருவதொட்டி கோயில் நிர்வாக சார்பில் ஒரு பிரம்மாண்ட பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு. அந்த பந்தலில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்துன்னு இருக்காங்க. அந்த பந்தலில் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தரிடம் கேட்டோம், அண்ணா நீங்கள் எம்மா நேரமான இந்த க்யூவில் நிற்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த க்யூவில் நிற்கிறேன்ப்பா அப்படின்ற மாரி சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, சில பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே இந்த பந்தலில் நீண்ட வரிசையில் காத்துன்னு இருக்காங்க. நம்ம அந்த பந்தலில் நின்றுட்டு இருக்கக்கூடியவங்கிட்ட கேட்டோம், நீங்கள் இவ்வளோ நேரம் தரிசனம் பண்ண காத்துன்னு இருக்கீங்களே, உங்களுக்கு கவலையாக இல்லைன்னா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி நம்ம எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் கோயிலுள்ள போயிட்டு அண்ணாமலையார் தரிசிச்சுன்னா எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அது காற்றுல பறந்துடும்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கேட்கும் போதே மன நிறைவோடு இருந்தது. இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாக சார்பில் அமைக்கப்பட்டது. இந்த பந்தலை பற்றி என்ன சொல்லி ஒரு பக்தரிடம் கேட்டால் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, தம்பி பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ வெயில் அடிக்குது, இந்த பந்தலை நிற்கிறது கொஞ்சம் வெயிலுக்கு எதமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் கோயில் நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாருங்க. இப்போ இந்த கியூ எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கிட்ட போகுதுங்க. நீங்கள் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு எத்தனை மணி நேரத்தில் கிரிவலம் சுற்றுறீங்க, எத்தனை மணி நேரம் ஆச்சு அண்ணாமலையாரை தரிசிக்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தா அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.